கவனிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, எலியேசர். நான்காவது ஒரு அம்மாவை பார்க்குறோம், ரெபேக்கா. 4 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, எலியேசர், ரெபேக்கா. ஆபிரகாம் சொல்கிறாரு எலியேசரை பார்த்து, ஆபிரகாமே என் மகன் ஈசாக்குக்கு ஒரு நல்ல பொண்ணு பாரு, அதுவும் நம் இனத்தில் பாரு என்று சொல்லுகிறார். உடனே இந்த எலியேசர் என்ன செய்கிறாரு, 10 ஒட்டகத்தை எடுத்துட்டு ஓட்டிக்கிட்டு அப்படி பொண்ணு பார்க்க போகிறாரு. போகும்போது அவர் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே எனக்கும் என்னுடைய ஒட்டகத்திற்கும் எந்த ஸ்திரீயானவள் குடிக்க தண்ணீர் கொடுக்கிறாளோ அவளே என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற மனைவி என்று அவர் நிர்ணயம் பண்ணி ஜெபித்துட்டு போகிறார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கும்? ஏறக்குறைய 120 லிட்டர் தண்ணி குடிக்கும். அப்போ 10 ஒட்டகம் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்? அப்போது இவருக்கும் தண்ணி வேணும். இவர் என்ன ஒரு 1/2 லிட்டர் குடிப்பார், இல்லை மேக்ஸிமம் 1 லிட்டர் குடிப்பார். இப்போ இவருக்கும் தண்ணீர் தர வேண்டும், நியாயமான கோரிக்கை. என் ஒட்டகத்துக்கெல்லாம் தண்ணீர் தர வேண்டும் என்று அவர் ஜெபித்து விட்டு போகிறார். அது போலவே என்ன செய்கிறாரு, ஒரு தண்ணீர் தொட்டி அந்த அண்டையில் வராரு. எல்லா ஸ்திரீகளும் தண்ணீரை மொண்டு கொண்டு போகிறார்கள். ஆனால் ஒரு ஸ்திரீ மாத்திரம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தண்ணி வேணுமான்னு கேட்குறாங்க. ஆமான்ட்டு சொன்ன உடனே அவருக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க. உடனே எலியேசர் கேட்குறாரு, எனக்கு மட்டும் தண்ணீர் இல்லாமல் என் ஒட்டகத்தெல்லாம் தண்ணீர் கொடுங்க. உடனே அந்த ஸ்திரீயானவள் ரெபேக்கா இறங்கி ஏறி ஒரு 1000 லிட்டர் தண்ணி எடுத்து அந்த இதில் வார்த்த உடனே எல்லா ஒட்டகம் குடிக்குது. அப்பொழுது எலியேசர் அப்போ சொல்கிறார், ஆண்டவரே ஏற்ற ஸ்திரீயானவள் இவள் தான் என்று அவர் சொன்ன உடனே அந்த ஸ்திரீ கிட்ட இந்த ரெபேக்கா கிட்ட எலியேசர் சொல்கிறார், நான் உன் வீட்டுக்கு வரவா? உடனே ரெபேக்கா சொல்கிறாங்க, வீட்டுக்கு வாங்க, உங்கள் ஒட்டக தேவையான உணவு எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது என்று சொல்லி உடனடியாக போய் தன் அண்ணனுக்கு சொல்ல, அண்ணன் எலியேசரையும் ஒட்டகத்தையும் அப்படி கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போது அங்கே நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியும். பொண்ணு கேட்குறாங்க. ஏன்னா ஆபிரகாம் மகன் ஈசாக்கு ஒரே மகன், அவருக்கு பெரிய சீமான், பெரிய பணக்காரன், உங்கள் பொண்ணு தரீங்களான்னு கேட்குறாரு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, ரெபேக்கோடைய அப்பா, அவங்களுக்கு நல்லா தெரியும், இவரோடு போக சம்பந்தமா என்று கேட்குறாரு. ஒரு பொண்ணு பார்க்க வந்தவரோடு போக சம்பந்தமா என்று கேட்கும்போது அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், ஆம் நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது ஒட்டகத்திலிருந்து அவர் பெண் பார்த்து பெண்ணை ஒட்டகத்தில் கூட்டிட்டு போகிறாரு. தூரத்தில் ஈசாக்கு தான் என்று அறிந்தபோது இவள் ஒட்டகத்திலிருந்து இறங்கி தன் தள்ள முக்காடு போட்டுக்கொண்டால் அவர் தான் என் எஜமான இருக்க முடியும் என்று முக்காடிட்டு கொண்டாள் என்று நாம் வாசிக்கும். அதுக்கப்புறம் திருமணம் ஆகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், ஆபிரகாம் என்பவர் பிதாவாகிய தேவன், ஈசாக்கு என்பவர் குமாரனாக இயேசு கிறிஸ்து, எலியேசர் என்பவன் பரிசுத்த ஆவியானவர், ரெபேக்கா என்பது மணவாட்டியாகிய சபையாகிய நாம், மணவாட்டியாக சபையாக நாம் தேவ தூதராகிய அந்த பரிசுத்த ஆவியானோடு புறப்பட்டு போகாவிட்டால் மணவாளன் ஈசாக்கை அடைய முடியாது. ஹல்லேலூயா. சபையாகிய நாம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா மணவாளனை அடைய முடியாது. கிறிஸ்து வரும்போது பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியான உதவி நமக்கு நிச்சயமாக தேவை. ஏன்னா பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகை நிச்சயமாக சபைக்கு தேவை, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை, குடும்ப வாழ்க்கைக்கு அது மிக முக்கியமாக